முயற்சிக்கு முன் ஏற்படுகிற தயக்கமும் வெற்றிக்கு பின் ஏற்படுகிற மயக்கமும் வாழ்வில் நிம்மதி தருவதில்லை. தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் வெற்றியை நீ நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம். செல்லும் பாதை சரியாக இல்லாத போது வேகமாக ஓடி என்ன பயன்? இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம், இன்றைய லட்சியம் நாளைய மாற்றம். மூச்சு விட்டு கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதன் அல்ல, அது இருக்கும் வரை முயற்சி செய்பவனே மனிதன். படி எங்கிருக்கிறது என்று தெரியாத போதும் முதலடி எடுத்து வைப்பதற்கு பெயர்தான் தன்னம்பிக்கை. விதைத்தவர்கள் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. தோல்வியை கண்டு அஞ்சுபவனிடமிருந்து வெற்றி விலகி விடுகிறது. தோல்விக்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே, வெற்றிக்கு தலையில் இடம் கொடுக்காதே. வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து போராடாதே, தோல்வி அடையக்கூடாது என்று நினைத்து போராடு. வெற்றி உன்னை தேடி வரும். முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டுதான் இருக்கிறான். உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாக இரு, உன்னை உயர்த்தி பேசும்போது செவிடனாயிரு. இதுதான் வெற்றிக்கு முதல் தகுதி. நீ நடந்து போக பாதை இல்லையே என்று நினைத்து கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே ஒரு பாதையாக மாறும். சொர்க்கத்தில் அடிமையாயிருப்பதை விட நரகத்தில் அரசனாயிரு. மண்டியிட்டு வாழ்வதை விட தலை நிமிர்ந்து சாகலாம். யோசிக்காமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை ஒவ்வொரு நொடியும் யோசிக்க வைக்கும். இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் தேவை, ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் தேவை. உனக்காக வாழ்கிறேன் என்று மற்றவர் உன்னிடம் சொல்வதை விட உன்னால் தான் வாழ்கிறேன் என்று பிறரை சொல்லவை. இதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. கண்கள் உறங்கலாம், கனவுகள் உறங்கக்கூடாது. தசைகள் தளரலாம், தன்னம்பிக்கை தளரக்கூடாது. உங்களை மதிக்கின்ற மனிதர்க்கு நீங்கள் மலராயிருங்கள், உங்களை மிதிக்கின்ற மனிதர்க்கு நீங்கள் முள்ளாயிருங்கள். சிரிப்பவர்கள் எல்லோருமே கவலையின்றி வாழ்பவர்கள் அல்ல, தங்களது கவலையை மறைக்க கற்றுக்கொண்டவர்கள். வாழ்க்கை என்பது ஒரு வழி பாதை. அதில் திரும்பி பார்க்கலாம், ஆனால் திரும்பி போக முடியாது. ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடி செல்கிறாயோ அப்போது துன்பம் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை எதிர்கொண்டு வாழும் வாழ்க்கை. முயலாமல் வாழ்க்கையில் தோற்பதை விட முயற்சி செய்து நம் முயற்சியில் தோற்கலாம். தோல்விக்கு காரணம் 2: யோசிக்காமல் செய்வது, யோசித்தும் செய்யாமல் இருப்பது. ஏமாற்றங்களை யாரும் எதிர்பார்ப்பதில்லை. தேவையில்லாத எதிர்பார்ப்புகள்தான் ஏமாற்றங்கள் ஆகின்றன. காத்திருந்து பார், நீ கஷ்டப்பட்டது கிடைக்கும். கஷ்டப்பட்டு பார், நீ ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கும். உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. அவர்களுக்கு நீ ஒரு அடி முன்னால் இருப்பதை நினைத்து பெருமைப்படு. வெற்றியின் மகிழ்ச்சி உன்னை ஒரு நாள் சோம்பேறியாக்கும். தோல்வியின் துக்கம் உன்னை ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பாக ஆக்கும். துன்பம் யாருக்கும் சொந்தம் இல்லை, இன்பம் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. நூலகத்தில் உள்ள புத்தகங்களைப் போல அமைதியாக இரு. அப்போதுதான் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள எல்லோரும் ஆசைப்படுவார்கள். தெருவில் கிடக்கும் காகிதமாக யாரையும் நினைக்காதே. நாளை அது பட்டமாக பறந்தால் நீ கூட நிமிர்ந்து பார்ப்பாய். இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் அடைவதற்கு உலகமே இருக்கிறது. தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தோற்பது இல்லை, தன்மேல் நம்பிக்கை இல்லாத மனிதன் ஜெயிப்பதே இல்லை. நீ வெற்றியாளனாக வேண்டுமென்றால் மற்றவர்கள் உன் மீது எரியும் கற்களை கொண்டு வீடு கட்ட தெரிந்திருக்க வேண்டும். கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். வெற்றி பெற்றவன் சாதனை படைப்பான், தோல்வி அடைந்தவன் சரித்திரம் படைப்பான்.
முடியும் என்றால் முயற்சி செய், முடியவில்லை என்றால் பயிற்சி செய். தோல்விக்கு சவால் விடு, முடிந்தால் என்னை தோற்கடி என்று. தோல்வி என்பது உளியை போன்றது, வெற்றி என்பது சிற்பம் போன்றது. முதலில் உளியை பிடித்து பழகு, அப்போதுதான் சிற்பத்தை செதுக்க முடியும். பூமிக்கடியில் இடம் பிடிக்க பூமிக்கு மேல் நடக்கும் போராட்டம்தான் வாழ்க்கை. தெரியாமல் இருப்பது தவறு அல்ல, தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு. யோசனை யாரிடம் வேண்டுமானாலும் கேள், ஆனால் முடிவை நீ மட்டும் எடு. தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுமையாக இருந்தால். பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். பொய் உன்னை வாழ விடாது, உண்மை உன்னை சாக விடாது. வாழ்க்கையில் தடுமாறிக்கொண்டே இருப்பதை விட ஒரு முறை விழுந்து எழுவது சிறந்தது. வாழ்க்கையில் எதுவுமே தோல்வி இல்லை, அது கற்றுத்தரும் பாடத்தை மனதில் கொண்டால். போராட்டமே வாழ்க்கை என்று ஆன பிறகு வெற்றியா தோல்வியா என்பது முக்கியமல்ல, இறுதி வரை வாழ்ந்தோமா என்பதே முக்கியம். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக தெரியாது. உன்னை வாழ்வில் நம்பு, சிந்தனை செய், கோபப்படாதே. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போவோம்.